திருச்செந்தூர் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் கல்வியியல் கல்லூரி உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு. பாலிடெக்னிக் விரிவுரையாளர் தேர்வு மோசடி வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறையினர் மேற்கொண்டு வந்த சோதனை தற்போது நிறைவு பெற்றிருப்பதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. சென்னையில் அண்ணாநகர், பெரவல்லூர், எழும்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இந்த சோதனை நடத்தப்பட்ட நிலையில் தற்போது இந்த சோதனை நிறைவு பெற்றிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதேபோல பல்வேறு மாவட்டங்களிலும் இதற்கான சோதனை என்பது நடத்தப்பட்டது. குறிப்பாக மதுரை, கோவை, திருச்சி என பல பகுதிகளில் நடைபெற்று வந்த சோதனையும் நிறைவு பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் இதில் முக்கிய ஆவணங்கள் சிக்கியிருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. பாலிடெக்னிக் விரிவுரையாளர் தேர்வு மோசடி வழக்கு தொடர்பாக தற்போது அமலாக்கத்துறையினர் மேற்கொண்டு வந்த சோதனை முடிவு பெற்றிருப்பதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், என்னென்ன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கிறதா தகவல் வந்திருக்கு? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. பாலிடெக்னிக் விரிவுரையாளர் தேர்வு மோசடி விவகாரத்துல நேற்று மொத்தம் 18 இடங்கள்ல அமலாக்கத்துறையினர் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சோதனையானது இன்று அதிகாலை அனைத்து இடங்களிலும் நிறைவு பெற்றிருப்பதாக அமலாக்கத்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சோதனையில முக்கிய ஆவணங்கள் மற்றும் டிஜிட்டல் எவிடன்ஸ் கிடைக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவலானது அமலாக்கத்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பாலிடெக்னிக் விரிவுரையாளர் தேர்வு மோசடி விவகாரம் தொடர்பாக மொத்தம் 18 இடங்கள்ல, அதாவது கல்வித்துறையோட அலுவலக பணியாளரோட சங்க நிர்வாகி வீடு உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல, சென்னையில பெரவல்லூர், எழும்பூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல இந்த சோதனையானது நேற்று அமலாக்கத்துறையினர் தரப்புல நடத்தப்பட்டிருந்தது. குறிப்பாக 5 வருட வங்கி பண பரிவர்த்தனை உள்ளிட்டவை ஆராய்ந்து இந்த இடி அதிகாரிகள் இந்த சோதனையை நிகழ்த்தி வந்தனர். அவர்களது வீடு முழுவதிலுமே ஒரு முக்கிய ஆதாரங்கள் சிக்கி இருக்கிறதா என்ற கோணங்கள்ல இந்த விசாரணையானது நடைபெற்றது. குறிப்பாக இந்த தேர்வு தொடர்பாக 25 லட்சம் முதல் 35 லட்சம் வரை ஒவ்வொருவரிடமிருந்து சுமார் 50 கோடிக்கு ரூபாய்க்கு மேல ஒரு பணத்தை இவர்கள் வாங்கி வசூல் செய்து இந்த தேர்வு மோசடியில ஈடுபட்டிருப்பதாக ஒரு தகவல் கிடைக்கப்பெற்ற நிலையில அதன் அடிப்படையில தான் இந்த சோதனையானது நிகழ்த்தப்பட்டிருந்தது. இதுல சட்டவிரோத பணப்பரிமாற்றம் ஏதேனும் நிகழ்ந்திருக்கிறதா இந்த கோணங்கள்ல இந்த விசாரணையானது நடைபெற்று வந்தது. அதே போன்று எங்கெங்கெல்லாம் இவர்கள் பணத்தை இந்த சட்டவிரோதமாக கிடைக்கப்பெற்ற பணத்தை இன்வெஸ்ட் செய்திருக்கிறார்கள் என்ற கோணங்களையும் இந்த விசாரணை நடைபெற்ற நிலையில தற்போது இன்று அதிகாலை சென்னை, மதுரை உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல மொத்தம் 18 இடங்கள்ல நடைபெற்ற சோதனையானது நிறைவு பெற்றிருக்கிறது. இதுல முக்கிய ஆவணங்கள் சிக்கியிருப்பதாக அமலாக்கத்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முழு தகவலையும் அவர்கள் அறிக்கை மூலமாக தெரிவிப்பதாக அமலாக்கத்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருச்செந்தூர் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் கல்வியியல் கல்லூரி உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு.